அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். நாள் வயிர் படைப்பும் நாள் வயிர் காப்பும் ஆளற அடக்கும் அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். ஜீவன்கள் 4 வகையாக, அதாவது ஊர்வன, பரப்பன, ஊர்வன, நடப்பன என்றவாறு படைக்கப்பட்டுள்ளன. ஆன்மா, ஜீவன், கரணங்கள், எந்திரங்கள் ஆகிய 4ம் ஒவ்வொரு ஜீவனுக்கும் உண்டு. நால்வயர் தூசியும் நன்னுயிர் ஆதியில் ஆளற அடக்கும் அருட்பெருஞ்சோதியில கூறப்பட்ட பிணி, முப்பு, பயம், துன்பம் ஆகிய 4ம் கூட ஜீவனுக்கு பொதுவாக உள்ளது. 4 குற்றங்களும் இந்த ஜீவருக்கு ஆபத்து நேராவண்ணம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே காத்தருள்வாயாக என்று பேராசிரியர் பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் உரை விளக்கம். நாட்வயிர் படைப்பும் நார்வயிர் காப்பும் ஆளற அடக்கும் அருட்பெரும் ஜோதி என்கின்ற அகவல் வரி 803, 804 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம். இங்கு நால்வயின் என்றால் 4 கிடமானவை. அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் என்பன 4 இடமா. அண்டத்தும் பிண்டத்தும் இந்த 4 இடங்கள் ஒளியாகவும் உணர்வாகவும் இருந்து ஆளுகின்றார் நம் அருட்பெரும் ஜோதிபதியே ஆவார். நம் அருட்பெரும் ஜோதிபதியின் ஆட்சி எப்போதும் விளங்கி கொண்டு உள்ளதால் ஆங்காங்கே நிலை மாறுபாடு உண்டாகாது. அவ்வப்போது அருட்பெரும் ஆற்றலால் அடக்கி ஆளப்படுகின்றாராம். பிண்டத்தில் ஆன்மா, உயிர், கரணம், இந்திரியம் ஆகிய 4களுக்கும் படைப்பு கலப்பால் விளக்கம் செய்யப்படுகின்றதாம். இவற்றிலே ஒவ்வொன்றிலும் முறை பிழையாது, இயல் மாறுபடாது, சக்தி மீறாது அடக்கி வைக்கப்படுகின்றது. திருவருட் செயலால் இது போன்ற அண்டவெளியிலே அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகியவையும் நம் பதியே ஆக்கி அழித்து அடக்கி ஆட்கொண்டுள்ளார் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். இப்போ இந்த விளக்கத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்வது, அந்த இயற்கையாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜீவன்கள் 4 வகையாக, அவை ஊர்வன, பரப்பன, ஊர்வன, நடப்பன என்று படைக்கப்பட்டுள்ளது. அது எல்லாமே இறைவனுடைய படைப்பால் ஜீவன்களுக்கு ஆபத்து நேரா வண்ணம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே காத்து அருள்வாராக என்று பேராசிரியர் பாலசுப்ரமணிய ஐயா சொல்றார். நம்ம சாமி சரவணானந்தா அவர்கள் என்ன சொல்றார்னா, அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களையும் நம் பதியே காத்துட்டு இருக்கார். அதே போல பிண்டத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா, உயிர், கரணம், எந்திரியம் ஆகிய 4களுக்கும் படைப்பு காப்பால் விளக்கம் செய்யப்படுகின்றதாம் என்று சாமி சரவணானந்தா அவர் சொல்றார். ஆகவே இந்த அற்புதமான அகவல் வரியை உணர்ந்து கொண்டு மெய்ஞான விளக்கத்தோடு வாழ்க்கையை நடத்தி அதன் மூலம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயலும் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து. இன்று வருமோ, நாளைக்கு வருமோ, அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே. துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிக்கடந்து
சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி, இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.